Hello students, today நம்ம Human Resource Management subjectல promotion அப்படினா என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரமோஷனுக்கான மீனிங். ப்ரமோஷன் அப்படின்னா ஜென்ரலாக ப்ரமோஷன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம என்ன அப்படின்னு நம்ம டீப்பாக பார்க்கலாம். ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், பாசிட்டிவான ஒரு நியூஸ். அவங்க ஆல்ரெடி நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கில்லுக்கு அவங்களுக்கு ஓகே இன்னும் அவங்கள ஒரு நல்ல பெட்டர் பிளேஸில் நம்ம அவங்கள உட்கார வைக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயந்தான் ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் அண்ட் கால் ஃபார் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஜாப்லேருந்து அவங்க வேறு ஒரு ஜாபுக்கு சேஞ்ச் பண்ணப்படுவாங்க. அந்த ஒரு ஜாப் எப்படி இருக்கும், அதாவது அந்த நியூ ஜாபில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணதை விட இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க சரியாக பண்ணி முடிக்கிற அந்த தகுதியான ஒரு பர்சனுக்கு தான் ப்ரமோஷன் அப்படிங்கிறத அந்த ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரமோஷனில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஹையர் பே. ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருக்கிற சேலரியை விட இன்னும் அதிகமான சேலரி அவங்க வாங்குவாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சர்வீஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறத விட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்களுக்கு நிறைய கம்ஃபர்டபுளான விஷயங்கள்லாம் கிடைக்கும். நிறையா பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்கும் முன்னாடி உள்ளதை விட. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி ஒர்க் பண்ண ஜாபை விட அவங்க இப்போ புதுசாக போகிற ஜாப்னால அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரேங்க் முன்னாடி அவங்க போகிறாங்க. ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம் அனதர் வேர்டில் அப்படின்னா அப்வர்ட் அட்வான்ஸ்மெண்ட். அப்வர்ட் அப்படின்னா மேலே போகிறது. ஸோ இன்னும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை விட இன்னும் அட்வான்ஸான ஜாபில் அந்த எம்ப்ளாயீஸை அந்த ஜாபில் அவங்களுக்கு வேலையில் அமர்த்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு ஒரு நியூ ஜாபை இன்னும் அட்வான்ஸான ஜாபை அவங்கள நம்பி கொடுக்கறது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசேஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமன் பெட்டர் பே. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி உள்ளதை விட ப்ரமோஷன் கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். சொசைட்டி மத்தியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலயமா அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க ப்ரமோஷன் ஆகி அது மூலயமா அவங்க நிறைய பெனிஃபிட்டை அவங்க அடைவாங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்சுன்னு ஏன் சொல்கிறோன்னா முன்னாடி ஒர்க் பண்ணுறத விட ஒரு புது ஜாப்க்கு போகும்போது எல்லாமே புதுசாக இருக்கும். அதை அவங்க எப்படி கற்றுக்கிட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்து அது எப்படி அவங்க சரியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். அது ப்ராப்பராக அவங்க ரெஸ்பான்சிபிளாக அந்த ஒர்க்கை சரியாக எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒர்க்கையும் அவங்க தெளிவாக முடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அத்தாரிட்டி. அவங்களுக்கு அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி சில பேர் மட்டும்தான் அவங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்னா இப்போ நியூ ஜாபில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு அவங்க டீம் லீடராக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட அதிகாரம் இன்னும் நிறையா பேருக்கு கீழே இப்போ நிறையா பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேலே ஒரு தலைமை தாங்குற மாதிரி ஒரு லீடராக ஆகிறதுக்கு இது இந்த ப்ரமோஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட்னா முன்னாடி ஒர்க் பண்ணதை விட அவங்க ஒர்க் பண்ணுற அந்த சூழல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரியாகவும் ஒர்க் ரொம்பவே ஈஸியாக மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இது அட்வான்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரமோஷன் ஆகி ரொம்பவே ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்காட் அண்ட் கிளாத்தியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ப்ரமோஷன் பற்றி. ஸோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எம்ப்ளாயியை. ஸோ என்ன ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா பழைய ஜாபை விட புது ஜாப் எல்லாமே அவங்களோட ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஜாபாக இருக்கும். அது என்ன அப்படின்னா பேமெண்ட்,
சேலரி இன்க்ரீஸ் ஆகும், மணி ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் முன்னாடி ஒர்க் பண்ணதை விட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எதுக்காக ஒர்க் பண்ணாங்களோ, என்ன ஜாப் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்களோ, அவங்களோட எஃபர்ட்டை போட்டாங்களோ, அந்த ஒரு ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் ப்ரமோஷன். ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டஸ். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்கணும், இதை விட பெட்டராக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது அதை தான் என்ன சொல்கிறோம்னா ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இதனால வந்து எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு போகிறதையே விரும்ப மாட்டாங்க. நம்ம கம்பெனியில் நம்மளோட ஸ்கில்லை வந்து மதிக்கிறாங்க, நம்மளோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால மைண்டை பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால கம்பெனிக்கு அவங்களால நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோஷனுக்கான மீனிங் அண்ட் டெஃபினேஷன் பார்த்தோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரேடர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.